நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கோத்ரூ பண்ணிட்டேன். போயிடலாம். சோஷியல் மீடியா அப்படின்னா என்னன்னு பார்த்தேங்க. அடுத்து வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், அந்த டார்கெட் ஆடியன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருந்தேன். ஸோ யூ நீட் டு செட் கிளியர் அப்ஜெக்டிவ், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். ஸோ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்ப்பேன். Choose the right platform, content strategy, create content calendar, social listening, analyze and improve. இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பிளானிங் இல்லாமல் போனோம்னா 100% இட் வில் பி ஃபெயிலியர் ஒன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோதான் நான் பண்ணிட்டேன், செலவு நிறையா பண்ணிட்டேன் மெட்டால, பட் ஸ்டில் நாட் கிவிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது தான் நம்ம கேட்போங்க. அதனால கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ். நான் ஏன் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஆப்பிள் டெக்னாலஜியோ இல்லை உங்களோட பிஸ்னஸோ எடுத்து நான் வந்து படிக்க சொன்னேன் அப்படின்னா அதுதான் உங்களோட மெயின் டொமைன் நாலேஜா மாறும். ஸோ உங்களோட பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் நீங்க அணிக்கணும். அது வந்து என்ன பிஸ்னஸ். நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆப்பிள் டெக்னாலஜி போடுறேன். நீங்க இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ஸோ ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பிஸ்னஸோட நேம், பிஸ்னஸோட ஏஜ், என்னென்னவெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட ஏஜ் வந்து லெட்ஸ் சே 15 இயர்ஸ். இந்த 15 இயர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி இது? இது வந்து எஜுகேஷன். எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு? ப்ராடக்ட்ஸ் நம்மளது எல்லாமே வந்து ப்ராடக்ட்னு நம்ம சொல்றோம். பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்ன்ஷிப். ஸோ டெலிவரி ஆஃப் அ ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன், ஆன்லைன். ஆஃப்லைன் இன் ராம்நகர். pricing range, இந்த ப்ராடக்ட்டோட pricing range என்ன? 9899 to 59899. இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன், காலேஜ் இன்டர்ன்ஷிப் எல்லாமே. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்மளோட வெப்சைட்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி போடுறாங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காப்பி போடும். ஸோ வெப்சைட்னா டைரக்டாக அங்கேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த பிஸ்னஸ்க்கு நாளைக்கு ஆட் இதெல்லாம் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருந்துட்டு தான் நீங்க இது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே போட்டுறோம், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஆடியன்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா ஹவு சோஷியல் மீடியா அல்காரிதம் ஒர்க்ஸ். அல்காரிதம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அல்காரிதம்னா என்ன சிம்பிள் டேர்ம்ல? பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன், கரெக்ட்.
எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலாமே. நான் டெய்லியும் வந்து கேட்டுட்டே இருக்கேன் எல்லாத்தையும். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா பேசி கத்துக்க முடியும். சின்ன சின்ன டவுட் எல்லாம் கேட்க முடியும். நான் ஃப்ரீயா இருக்கேன். நீங்க எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். நேற்று ரிலீஸ் ஆன சினிமாவையும் கேட்கலாம், இல்லை நாளைக்கு வரப்போற ஐபிஎல் மேட்சையும் கேட்கலாம். எது கேட்டீங்கனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் ஃப்ரீயா நீங்க லேர்ன் பண்ண முடியும். இப்படி பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். கரெக்டுங்களா சிவராமகிருஷ்ணன்? யாருமே பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். நீங்க பேச மாட்டீங்க இளங்கோ சார். அல்காரிதம்னா ஃபார்மேஷன் மாதிரி சார், ஒரு ஃபார்மேஷன் மாதிரி, பேட்டர்ன் மாதிரி. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஸோ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இதை ஃபாலோ பண்ணி இப்படி போகணும், இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போகணும், இந்த ரோட்ல போனால் இந்த ஸ்பீடில் தான் போகணும், இந்த இதில் போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பேட்டர்ன், ஒரு ஃபார்மேஷன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அல்காரிதம் நம்ம சொல்றோம், ஒரு டிசைனிங் ஃபேக்டர் அப்படின்னு. இப்போ சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஜென்ரலா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களோட கோல், சோஷியல் மீடியா கம்பெனியோட கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம். இவங்களோட கோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் கம்பெனியோட கோல் சார் நிறைய பேரை உள்ள சேர்க்கணும். எத்தனை பேர் தான் எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரை சேர்க்கணும். வெரி குட். எனக்கு 4 ஆன்சர் வரணும். பிரிங் மோர் பீப்புள் இன்டு இன்ஸ்டாகிராம், அது ஒரு கோலா இருக்கும். சரி, கோல்ங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஜென்ரலா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு கோல் வைப்பீங்களா, அது மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு என்ன கோலா இருக்கும்? மோர் பீப்புள் கொண்டு வரணும். அடுத்த போக முடியும் நம்ம. சரி, யாராச்சும் வந்து டிராவலிங்ல இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, என்னால பேச முடியாது அப்படின்னா ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மற்றபடி ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாமே பதில் சொல்லணும். ஆட்ஸ் ஜெனரேட் பண்ணணும், நிறைய ஆட்ஸ் ஜெனரேட் பண்ணணும். ஆட்ஸ் ஜெனரேட் பண்றதுமா? இல்லை சார், ஆட் கம்பெனி இப்போ இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமா ப்ரொமோஷன் பண்ணணும். அப்படி நான் சும்மா இந்த மாதிரி போடுறேன், bringing advertisers to Instagram. bring more people, bring more advertisers. அதுக்கப்புறம் நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும்னு பார்ப்போம். என்ன சொல்லாதீங்க, புரியுது, எக்ஸாக்டா சொல்லுங்க சார். நிறைய நேரம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. எக்ஸாக்டா, இதுதான் கரெக்டான ஆன்சர். இன்க்ரீஸ் த ஆவரேஜ் ஆக்டிவ் டைம் ஆஃப் யூசர். ஸோ இது எல்லாமே நீங்க இத்தனை நேரம் சொல்லியிருந்தீங்கனாலும் அஃப்கோர்ஸ் கரெக்ட். மோர் பீப்புளை உள்ள கொண்டு வரணும், மோர் அட்வர்டைசர்ஸ் கொண்டு வந்தா தான் உங்களுக்கு ரெவென்யூ. ஆனா மோர் பீப்புளை கொண்டு வந்துடுறீங்க. நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்டிவ் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராம் வேர்ல்டு ஃபுல்லா எத்தனை பேர் இருப்பாங்க உங்களோட கற்பனை எடுத்து விடுங்க. 100 பேரா, 1000 பேரா, 10,000 பேரா, 1 லட்சமா? 3 பில்லியன். 3 பில்லியன். ஓகே. ஸோ எப்பவுமே நான் கேட்குறப்ப கூகுள் மட்டும் பண்ணாதீங்க, உங்களோட ஆன்சரா இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன். ஏன்னா ஐ வாண்ட் தட் யுவர் ஓன் இமேஜினேஷன். இதை கூகுள் பண்ணீங்கன்னு நான் சொல்ல, ஜென்ரலா நான் சொல்றேன். ஸோ 3 பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடிகள்? 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. அப்ப 3 பில்லியன்னா 300 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் யூசர்ஸ் 300 crore.
இப்போ நான் 300 crore இருந்தா எனக்கு போதுமா? ஐ brought many people. இந்த கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனா இதுவே எனக்கு கோலா கிடையாது. பிரிங் மோர் அட்வர்டைசர்ஸ். ஓகே, நான் அட்வர்டைசர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. கோல் அச்சீவ் ஆயிடுச்சா? ஆட் எத்தனை பேர் கொடுப்பாங்க? கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க உள்ள வந்தனையும். அந்த ஆட் மூலமா அவங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வரல அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் வேண்டாப்பா, நம்ம வந்து வேற ப்ராடக்ட்டுக்கு போயிடலான்னு போயிடுவாங்க. ஏன் போயிடுவாங்க? சார் நான் ஆட் எவ்வளோ கொடுத்து பார்த்தேன். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க, ஆட் நான் மெட்டால கொடுக்குறேன், யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு என்கொயரியே வர மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வெளியில போயிடுவாங்க. ஸோ அட்வர்டைசர்ஸும் அதிகமாக வேணும், பீப்புளும் அதிகமாக வேணும். ஆனால் அவங்க வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முக்கியமான கோல். ஸோ எப்படி அதிக நேரம் இருப்பாங்க? சிவராமகிருஷ்ணன், நீங்க எப்படி அதிகம் எவ்வளவு நேரம் இருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல? என்ன இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமா இருப்பீங்க? சார் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இருப்பேன் சார் ஒரு நாளைக்கு. எப்படி அவ்வளோ நேரம் இருக்க முடியுது அவங்களால? சார் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு நாளைக்கு ஒட்டுக்க பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 1 மணி நேரம் வந்துடும் சார். விதவிதமா பார்த்ததான் இல்லை சார், ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்தோம் அப்படின்னா 1 hour வந்துடும் சார். அது நான் கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு ஃபாலோ பண்ணுறதுனால டைம் போகிறதே தெரியாது சார். அது கரெக்டாக நம்ம அல்காரிதம் புரிஞ்சு ஹூக் பண்ணி அப்படியே அதிலே வைக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வர்றதுனால அப்படியே இருக்கும் சார். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச இது அதுல இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் போறது தெரிய மாட்டேங்குது. யூ லைக் ஸ்போர்ட்ஸ், அப்ப ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா வருது, அது அல்காரிதம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க அதுல டைம் போறது தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இதுதான் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அல்காரிதம் கண்டுபிடிச்சு சொல்லுது. ஸோ என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் டைம் அதிக பேருக்கு இருக்க வைக்கணும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து எப்படி அட்வர்டைசர்ஸ் கொண்டு வர முடியும்? அட்வர்டைசர்ஸ் கொண்டு வந்து யூசர் எல்லாமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பார்த்துட்டு உடனே வெளியே போயிடுவாங்க அப்படின்னா அவன் அட்வர்டைசர்ஸ் அந்த கம்பெனியை அட்வர்டைஸ் பண்ண மாட்டான் நம்மகிட்ட. நான் பண்றப்ப நிறைய பேர் இருக்கணும், ஆக்டிவா உள்ள இருந்தா தான் நான் என்னோட ப்ராடக்டை ரீச் பண்ண முடியுங்கிறது அட்வர்டைசர்ஸோட கோல். அப்ப நிறைய பேர் உள்ள கொண்டு வந்துட்டேன் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள. ஆனா இருக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கணும். அப்ப சிவராமகிருஷ்ணனுக்கு பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான இதை திருப்பி திருப்பி கொண்டு வந்து காமிக்குது. அதுல எந்தெந்த வீடியோஸ் ரீல்ஸ் இல்ல போட்டோஸ் பிடிக்குதோ அவர் திருப்பி திருப்பி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போறாரு. ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது பிடிக்குதா அதையும் இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சுக்கும், உடனே அதோட வீடியோவையும் எடுத்துட்டு வந்து காமிக்கும், இமேஜஸையும் காமிக்கும். ஸோ இப்படித்தான் நம்மளை அறியாம நம்ம வந்து அதிக நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களோட அல்காரிதம் அந்த இது யூஸ் ஆகுது. அந்த அல்காரிதம் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு திருப்பி திருப்பி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த நான் வந்து டைம் போறதே தெரியாம உள்ள போய் பண்ணிட்டே இருக்கேன். அந்த டைம் போறது தெரியாம நான் 1 மணி நேரம் உள்ள போறேன் அப்படின்னா மினிமம் ஒரு 30-40 அல்லது ஒரு 20 அட்வர்டைசிங் ஆடை வந்து நான் பார்க்கறதுக்கு இது பண்றேன். அதை நான் பார்க்கறேன்னா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் அட்வர்டைசிங் கம்பெனிஸ் வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க, ஏன்னா நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றப்ப அவங்க ஒரு 10 to 20 ஆடு காமிக்கிறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா எத்தனை பேர் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ அட்வர்டைசர்ஸ் உள்ள வருவாங்க, அப்போ எத்தனை ப்ராடக்ட் அவங்களால ரீச் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ எல்லா சோசியல் மீடியாவும் ஏர்னிங் த மணி அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரைமரி கோலா இருந்தாலும் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா இன்க்ரீஸ் த ஆவரேஜ் டைம் ஆஃப் அ யூசர் ஸ்பெண்ட் இன்சைட் தேர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப மெயினா இருக்கும். அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மற்றதெல்லாம் வரும். ஸோ மெயின் கோல் வந்து ஏர்னிங்னால வந்து அட்வர்டைசர்ஸ் இன்க்ரீஸ் அதிகமானாங்க அப்படின்னா ஏர்னிங் உங்களுக்கு வரும். மோர் யூசர்ஸ், மோர் டைம் ஸ்பெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்கேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனாலும் நாளைக்கு அட்வர்டைசர்ஸ் யூஸ் இல்லை, என்கேஜ் ஆகும். அந்த அட்வர்டைசர் வந்து ஒரு லீட் ஜென்ரேஷனோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது நடந்தா தான் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வருவாங்க. ஸோ அதனால அதை நடக்க வைக்கிறதும் இன்ஸ்டாகிராமோட வேலை, அதுவும் அல்காரிதம் பார்த்துக்கும். ஸோ இன்க்ரீஸ் த ஆவரேஜ் டைம் ஆஃப் யூசர். இது பண்ணினீங்கன்னாவே மேக்ஸிமம் எல்லா வேலையும் இதில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ ஜென்ரலாக நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
algorithm பொறுத்தவரை. The goal of a social media platform is to make sure that the users stay on the platform for longer periods of time so that they see more ads. They see more ads because that ends up making them more money. இதுதான் வந்து சோஷியல் மீடியாவோட கோல். நீங்க வந்து ஒரு லிங்க் நான் போடுறேங்க, இது நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பாருங்க. இந்த லிங்க் இங்கே ஓபன் பண்ணேன். டிரான்ஸ்பரன்சி சென்டர் அப்படின்ட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களோட பாலிசிஸ் எப்படி, இது எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிற போய் பாருங்க. எந்த ரேங்கிங்ல எடுத்துட்டு வரோம், இது எல்லாமே கொஞ்சம் நீங்க பார்க்கலாம். பார்க்கறதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி இந்த கிளாஸ் முடிஞ்சோ இல்லை இனிஷியலாவோ நீங்க பார்த்தீங்கன்னாலும் யூ கேன் ஆஸ்க் டவுட் ஆஸ் வெல். ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ நான் இந்த இதை போட்டுட்டேன். நீங்க யோசிக்கலாம், நல்ல இன்ஃபர்மேஷன் தான், பட் எவ்வளோ இருக்கு இது படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இனிமேல் வந்து உங்களோட கூகுள் குரோம்ல பாருங்க, இந்த மாதிரி ஆஸ்க் ஜெமினின்னு ஒரு இது டேப் வந்து மேலே ஆட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர்த்துக்கு இது தெரியுது? லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில இதில் இன்னும் அப்டேட் ஆகல. ஆஸ்க் ஜெமினி தெரியுதுங்களா? தெரியும் சார். இல்லை சார். மேபி அது ரீலான்ச் பண்ணிக்கோங்க, அன்இன்ஸ்டால் குரோம் மறுபடியும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது போட்டு பாருங்க. இதுல வந்து ஆஸ்க் ஜெமினி வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இது லிங்கை போட்டுட்டேன். ஸோ ஆஸ்க் ஜெமினி நான் நேரம் இங்கே வந்தேன்னா இங்க லிங்க் அப்படியே இதை படிச்சு நான் சாட் ஜிபிடில எப்படி பேசணும் அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு நான் பேச முடியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் திஸ் பேஜ் அபவுட், கிவ் மீ இன் 2 lines. இந்த பேஜ் என்ன அப்படின்னு ஒரு 2 linesல கொடுக்க சொல்றேன். This page outlines Meta approach to AI transparency, specifically detailing how recommendation system rank content across Facebook is designed to explain the complex models and rules. ஸோ இந்த பேஜுக்குள்ள இருக்கிற என்ன வேணாலும் நீங்க இதுல கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் அ மெட்டா ஆட்ஸ் லேர்னிங் ஸ்டூடெண்ட், கேன் யூ கிவ் மீ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் புல்லட் பாயிண்ட்ஸா கொடுங்கன்னு நான் கேட்டுக்கேன். ஸோ அது என்ன சொல்லுது, உடனே புல்லட் பாயிண்ட்ஸா கொடுக்குது. ஏஐ சிஸ்டம் கார்ட்ஸ், மெட்டா யூசர்ஸ் கார்ட்ஸ் டு ப்ரொவைட் டிரான்ஸ்பரண்ட் லுக் அட். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சுப்போம். இதை படிக்கலைன்னா இந்த மாதிரி விகாஸ் நீங்க வந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால இது என்ன இதாக இருந்தாலும் நாளைக்கு நீங்க போய் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுல என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க ரொம்ப இதாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நீங்க நிறைய அவுட் சைட்ல இருந்தது, நம்ம அதை யோசிச்சுட்டு இருந்தோம் அவுட் சைட்ல போய் நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு. இதே இது உள்ள கொண்டு வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி பழகிக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் எப்படி வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். நீங்க ஆப்பிள் டெக்னாலஜியில் இருக்கீங்க அப்படின்னா ஆஸ்க் ஜெமினி போயிட்டு ஹூ இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர், இதே இது நம்ம பண்ணியிருக்கோங்க. இதே ஏஐ நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே சாட் வித் ஒரு பின்மணி ஏஐன்னு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கோம். இவங்க வாட்ஸ்அப் இல்லாமல் டெஸ்க்டாப் வெர்ஷனில் இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் யார் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணி பழகிக்குவாங்க. அதனால லிங்க் எல்லாம் இந்த மாதிரி படிச்சு போவாங்க. இன்னும் எல்லாருமே ஒரு லேசினஸா இருப்போம், படிக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க சம்மரைஸ் ஆச்சு நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ how to increase the followers. நான் கோல் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 300 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்னு போட்டுக்கோம். ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலா போகும். ஓகே, இப்போ லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரீச் engagement is nothing but reaction, likes,
கமெண்ட்ஸ், ஷேர். இப்போ லெவல் 1 நீங்க எப்பவுமே ஒரு போஸ்ட் போடுறப்ப லெவல் 1ல இருக்கும். நீங்க ஒரு ரீல்ஸோ ஏதோ நீங்க போடுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு 40 பேருக்கு அதை ரீச் பண்ணும். நீங்க வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே போட்டுக்கிறேங்க. ஜென்ரலா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் லெவல் 1ல என்ன ஆகும்னா ஒரு 40 பேர்த்து கொண்டு போய் அந்த காமிக்கும். நீங்க போட்டிருக்கிற போஸ்ட்டை கொண்டு போய் காமிக்கும். அதுல வந்து ஒரு 10% என்கேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். 10% என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் என்ன? 10 பேர், 100க்கு 10 பேர் வந்து லைக், கமெண்ட், ஷேர் ஏதோ நம்ம பண்றாங்க. உடனே அதை என்ன நினைச்சுக்கோ இன்ஸ்டாகிராம், ஓகே 10% பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்ப நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணா 400 பேருக்கு கொண்டு போய் காமிக்கணும் இந்த போஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபாலோவர்ஸே மொத்தமாகவே ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க எடுத்தோனையுமே ஃபாலோவர்ஸ் தான் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் அந்த இது நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா வருது அப்படின்னா கொண்டு போய் எல்லார்த்திட்டையும் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் வைரலா போறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 10% என்கேஜ்மெண்ட் ஆனோன்னு என்ன நினைக்கும்? ஸோ நம்ம உடனே 400 பேர்த்திட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அசியூம் ஹியர் நம்ம அதே மாதிரி ஒரு 12 to 20% இந்த 400ல, அதாவது 40ல 10% எப்படின்னு வச்சுக்கோங்க, 400ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஸோ 20% அந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா எபோவ் 10 வந்து அதை பொறுத்தளவு நல்ல என்கேஜ்மெண்ட். ஸோ உடனே என்ன பண்ணுவோம், லெவல் 3க்கு போகும். இங்கே வந்து 4000 பேருக்கு கொண்டு போய் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து திடீர்னு உங்களுக்கு குறையுது, ஓகேங்களா, 2% அப்படின்னு மாறுது. அது இங்கே 20%ல இருந்து 2% மாறுது. அதுக்கப்புறம் இங்கே லெவல் 4 வந்து ஃபெயில் அப்படின்னு முடிஞ்சிடும். ஏன்னா திருப்பி கொண்டு போய் காமிக்காது, என்கேஜ்மெண்ட் ஆகல, அதனால கொண்டு 40,000 பேர்த்துட்டு காமிக்காது. இங்க ஒருவேளை 10% மறுபடியும் வந்துருது, மினிமம் 10% அந்த மாதிரி வந்துருது அப்படின்னா அடுத்தது என்ன 40% கொண்டு போய் காமிக்கும். சரி, நான் 10% நான் போடுறேன் புரியறதுக்காக ஒரு 2 இதை எடுத்துக்குவோம். 40,000 லெவல் 5 வந்து ஃபெயில்டு. எப்ப 1% வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 1% ஈஸியாக புரியணும்னா எல்லாமே 10% வச்சு. ஸோ 10% மேலே இருந்ததுன்னா அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் அப்போ நான் ஃபாலோவர்ஸுக்கு கொண்டு போய் காமிக்குவீங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸே மொத்தமாக ஒரு 100 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி 4,000 மெம்பர்ஸ் 40,000 மெம்பர்ஸ் ரீச் ஆகுதுன்னா நான் ஃபாலோவர்ஸுக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். எப்போ ரீச் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் அந்த லைக், கமெண்ட், ஷேர் வர்றதுனால அந்த அல்காரிதம் யோசிக்கும், ஓகே இந்த இது வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ இவங்கள மாதிரி தான் சிவராமகிருஷ்ணன் இருக்காரு, ஒன்று அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம். இது நார்த் இந்தியாவில் எங்கேயோ நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே நிறைய பேர் சிவராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட இருக்கிற ஒரு சிவராமகிருஷ்ணனை கொண்டு வந்து காமிக்கும். இப்படிதான் நான் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் இதை எடுத்துகிட்டே போகும். அவர் என்ன நினைப்பார், சிவராமகிருஷ்ணன் ஓகே நம்மளுக்கு பிடிச்சது இங்கே வருது இல்லை அப்படின்னு நினச்சிருப்பார். ஸோ எப்படி தெரிஞ்சுக்குது அப்படிங்கிறதா சிக்னல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி தெரியுது சிவராமகிருஷ்ணனுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க போய் வேற எங்கேயாவது லைக், கமெண்ட், ஷேர் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதை அசியூம் பண்ணிக்குது, ஓகே இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டை நம்ம அடுத்த தடவை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. ஸோ நீங்க லாகின் டைமாக இருக்கட்டும், எந்த மொபைல் உள்ள யூஸ் பண்ணி வர்றீங்க, எந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்றீங்க, எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்றீங்க, எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஏதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, லீட் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதை ஸ்டடி பண்ணிட்டு அது மாதிரி உள்ள வேற சில போஸ்ட்டை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்குது. சில அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்படிதான் அல்காரிதம் புரிஞ்சுக்குது. சிவராமகிருஷ்ணனை கொண்டே நான் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் காமிக்கலாம், ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், அவர் கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாரு இல்ல என்கொயரி பண்ணுவாருங்கிறத இன்ஸ்டாகிராம் முடிவு பண்ணுது. ஸோ இந்த இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். அப்போ உங்களுக்கு எப்ப அதிக பேர்த்துட்டு கொண்டு ரீச் ஆகும், நீங்க ஆர்கானிக்கா நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, 40 பேர்த்துக்கு போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ரீச் ஆகுது. அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா அதிக பேர்த்திட்ட கொண்டே காமிக்கும். ஸோ இனிமேல் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க போடுற போஸ்ட் வந்து நிறைய பேர்த்த ரீச் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அதிக பேர்த்த ரீச் பண்ண முடியும்.
நீங்க என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா கம்மியான ஆளுகள் தான் ரீச் பண்ண முடியும். ஸோ இங்க என்கேஜ்மெண்ட் குறைஞ்சதுமே அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில்டு அப்படின்னா உடனே காமிச்சிருக்கோம். அதே 40,000 1000 ஒரு 1000 மெம்பர்ஸ் ஆட் பண்ணி 41,000 அப்படி காமிக்கும். அதுல எந்த என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போகாது. ஸோ அதனால ஒன்லி சக்சஸ், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நீங்க சோசியல் மீடியால சக்சஸ் ஆகணும்னா என்கேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்க போடுற போஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெரி குட். இப்போ என்கேஜ்மெண்ட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, எந்த பர்சன்டேஜ் இருந்தால் என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு number of likes plus மேலோட்டமா இது போடுறேன். ஏன்னா நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்பர் ஆஃப் லைக்ஸ், கமெண்ட், ஷேக்ஸ், எமோஜிஸ் எல்லாமே சேர்ந்து சொன்னேன். சில இதை நம்மளால பார்க்க முடியாது. கிட்ஸ்லாம் எத்தனை மணி இருக்காங்க நம்மளுக்கு அந்த டேட்டா கிடைக்காது. டிவைடட் பை டோட்டல் ஃபாலோவர்ஸ் of your account into 100. ஸோ இதுதான் மேனுவலா நம்ம பண்ற என்கேஜ்மெண்ட். நீங்க அல்காரிதம் ஒரு சாஃப்ட்வேர்லாம் போட்டீங்கன்னா கிளிக்ஸ் எல்லாம் இப்போ ஃபேஸ்புக் தருதுன்னா கிளிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தரும். நம்ம வந்து கிளிக்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. நீங்க இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்தங்காட்டி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ஜெமினியில் போய் நான் கேட்குறேன், ஃபார் மை லாஸ்ட் 10 ரீல்ஸ் போஸ்ட் வாட் இஸ் த என்கேஜ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். எதுக்கு? லாஸ்ட் 10 இதுக்கு மட்டும், எல்லாத்துக்குமே கேட்கல, லாஸ்ட் 10 இதுக்கு மட்டும் கேட்குறேன். பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் ஹியர் ஆர் த 2 மோஸ்ட் காமன் வேஸ் டு கால்குலேட். நம்மளுக்கு வேலை கொடுத்தாங்க. லைக்ஸ் பிளஸ் கமெண்ட்ஸ் பிளஸ் ஷேர்ஸ் பிளஸ் இது லைக் பிளஸ் கமெண்ட் பிளஸ் ஷேர் பிளஸ் சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்டு 100. ஆவரேஜ் ரீல்ஸ் குட். வாட் இஸ் a good engagement rate? 3 to 5% குட், 6% மேல இருந்தா எக்ஸலென்ட். ஆவரேஜ் ஃபார் ரீல்ஸ் இது நான் சொல்றேன். ஆனா இப்போ எவ்வளவு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, since your average engagement rate is currently reported 1.3% based on your last 11 months, you are performing slightly above the median. So 1.3% அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நீங்க எவ்வளோ ஒரு போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக், கமெண்ட், ஷேர் டிவைடட் பை யுவர் ஃபாலோவர்ஸ் இன்டூ 100 போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ லெஸ் தேன் 1. சார் அந்த மெட்ரிக்ஸ் உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல காமிக்குதுல, அது என்ன சார் யூஸ் பண்ணீங்க? அது வந்து கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ட்டு ஒரு SEO யூஸ் பண்ற ஒரு டூலுங்க. அந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் இந்த கே சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே. குரோம் ஸ்டோர் போயிட்டு இதுல போயிட்டு கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு தேடுங்க. அது லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சைன் அப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் கரெக்டான ஸ்பெல்லிங் கிடைக்கும். கே சிம்பிள்ல வரும் உங்களுக்கு. இந்த இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறதா ரிமூவ் ஃப்ரம் குரோம் காமிக்குது. ஸோ இது SEOல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேக் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதே இது இவங்க சோசியல் மீடியாலேயே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த கீவேர்டு போட்டங்காட்டி உங்களுக்கு அது வருது. பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 11 போஸ்ட் டேட்டா எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தேன் 1% அப்படின்னா புவர்னு வச்சுக்கோங்க. 1 to 5% குட், கிரேட்டர் தென் 5% எக்ஸலன்ட். ஸோ 1 கீழே என்கேஜ்மெண்ட் இருந்தால் புவர். நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகுனா, நீங்கள் பாட்டு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். 1 to 5 இருந்தால் தான் குட். அதுவும் 3, 4ல வச்சுக்கணும். இது நீங்கள் நம்மளது பார்த்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். நம்ம பெருசாக எதுவும் ரீசெண்டாக பண்ணல. சரி, ரீசெண்டாக தான் கொஞ்சம் பண்ணியிருந்தோம். இந்த லாஸ்ட் 1 வீக் எதுவும் பெருசாக பண்ணல. அதனால நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். ஸோ நான் அந்த கிளாஸ் முடிகிறப்ப 300 ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்.
300 ஃபாலோவர்ஸ் மட்டும் பத்தாது, என்கேஜ்மெண்ட் ரேட் நல்லா வச்சுட்டு சொல்லிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஆட் பண்ணாதீங்க. இல்ல ஏன் சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து நம்மளுக்கு லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள ஆட் பண்ணாம வேற யாரை ஆட் பண்றது? கரெக்டா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு வருமா வராதா? யார் ஆன்சர் பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணலாமா வேண்டாமா நம்மளோட பிசினஸ்க்கு? ஏன்னா growth தெரியாது சார். growth தெரியாது. கரெக்ட். ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா லைக் பண்றதுனால தெரியாம போகும். வேற சார் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சஜஷன்லேயே காமிச்சிருங்க சார். அப்புறம் நமக்கு ஆர்கானிக்காக க்ரோ ஆகிறதே ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. ஆர்கானிக்கா க்ரோ ஆகிற டைம் எடுக்குங்க. பட் மெயின் இது நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்றாங்க, ஓகேங்களா, ஃபாலோவர்ஸாக மாறுறாங்க. இப்போ 100 ஃபாலோவர்ஸ்ல 80 ஃபாலோவர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் எந்த போஸ்ட் போட்டாலும் லைக் பண்ணுவாங்க. பையன் பிஸ்னஸ் பண்றான், சரி நம்ம லைக் பண்ணுவோம், 4 பேருக்கு ரீச் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு தான் லைக் பண்றதுனால டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கும். இந்த பிசினஸுக்கு இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதனால அது என்ன பண்ணணும்னா, என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே உள்ள ஆளுகிட்ட கொண்டு போய் காமிக்க ஆரம்பிக்கும். பட் என் ஃப்ரெண்டு வந்து ரியல் டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. அவன் வந்து நான் பிஸ்னஸ் பண்றதுனால அவன் லைக் பண்றான், அவ்வளவுதான். ஆனா இன்ஸ்டாகிராம் எப்படி புரிஞ்சுக்கும், ஓ இவரு எல்லா இதுக்கும் லைக் பண்றாரு, இவர் போடுறதெல்லாம், அப்ப இந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் நான் கொண்டு காமிக்கணும்னு அது கொண்டே ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆடியன்ஸ். ஆனா அந்த மாதிரி ஆடியன்ஸே கடைசியில் உங்களுக்கு எங்கேஜே ஆகாது. ஸோ அதனாலதான் ப்ராப்பரான ஒரு ஆடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து 10,000 20,000 30,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு போஸ்டோட லைக் போய் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப போரா இருக்கும் அந்த என்கேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க எல்லாம் காசு கொடுத்து ஒரு பக்கம் வாங்கிடுவாங்க. காசு கொடுத்து வாங்குறதுனா நிறைய இல்லீகலா எல்லாம் பண்ணி தர்றாங்க. அவங்களே தெரியாம சாஃப்ட்வேர்ல போயிட்டு நம்மளுக்கே தெரியாது எத்தனை பேர்த்த நம்ம லைக் பண்ணிருக்கிறது. நம்ம ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்கன்னா லைக் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால அந்த லைக் பண்ண வச்சிருவாங்க. ஆனா போஸ்ட் லைக் பண்றப்ப நம்ம தான் மேனுவலா லைக் பண்ணணும். அப்ப நம்ம லைக் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி போஸ்ட், ஏன்னா நமக்கு பிடிக்காது. அதனால வெளியில காசு கொடுத்து பண்ணீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு நாள் நம்ம மாட்டிக்குவோம். இப்போ 10,000 இன்க்ரீஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்லேயே ஆடு கொடுத்து இன்க்ரீஸ் பண்றது, தட் இஸ் அ கரெக்ட் மெத்தட். நீங்க தேர்ட் பார்ட்டி ஒரு கம்பெனி வந்து 10,000 கொடுங்க, நான் 1,00,000 இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் உங்களுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னான்னா போகாதீங்க. அவன் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் மூலமா போக மாட்டான். ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு போவாங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அல்காரிதம் கண்டுபிடிச்சிருந்தா நம்மளுக்கு பெனலைஸ் பண்ணி விட்டுரும். அது மாதிரி பண்ணாதீங்க. பண்ணீங்கனாலும் சைக்கலாஜிக்கலா வேணா 1,00,000 லைக்ஸ் நீங்க காமிக்கலாம். ஆனா நீங்க போடுற போஸ்ட் 1,00,000 பேருக்கு போகவே போகாது. அதனால அது வேஸ்ட் ஆஃப் இது. கொஞ்சம் பேர் வச்சிருந்தீங்கனாலும் கரெக்டான ஆடியன்ஸை வச்சுக்கணும். ஸோ இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்னோட பெரிய நோக்கமா இருந்தாலும் கரெக்டான ஆடியன்ஸ் உள்ள ஃபாலோவர்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ மெத்தட் கால் ஃபாலோ பேக் மெத்தட். இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கு டெய்லி 1 or 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோ பேக் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க 2 பேர்த்த ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம போய் 10 பேர்த்த நம்ம ஃபாலோ பண்றோம், அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றோம்னா சரி நம்மளே ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை 2 பேர் வந்து நம்மளை திருப்பி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபாலோ பேக் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃபாலோ பேக் மெத்தட் நீங்க கண்ணை மூடிட்டு போய் ஒரே நாள்ல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நீங்க புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 20 10 இந்த அக்கௌண்ட் லெவல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல போக வேண்டாம் இனிஷியலா. ஓகேங்களா? மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகலாம். அதை தாண்டி எப்போ என்னைக்குமே போக வேண்டாம். ஒரு நாளைக்கு 50 அக்கௌண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நீங்க 300 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 50 ஃபாலோவர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. 1/5 ஆஃப் த இது ஆர் 20% வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரிட்டர்னா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப நீங்க 300 வேணும் அப்படின்னா 100க்கு 20 10 இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 1000 பேர்த்த ஃபாலோ பண்ணீங்கன்னா 200, 1500 பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி 1000 பேர்த்த ஃபாலோ பண்ணீங்கன்னா 200 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இன்னொரு 100 ஃபாலோவர்ஸ் வரணும்னா 1500 பேர்த்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாலோ
1500 accounts to get 300 followers. ஒரு பேசிக்கா நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம 1500 அக்கௌண்ட்ஸும் நான் ஏற்கனவே சொன்னா யாரையோ பண்ணிடாதீங்க, உங்களோட ஆடியன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இது எப்படி நம்ம போய் சும்மா ஃபாலோ பண்ணா வந்துருவாங்களா? 1500 பேர் நம்ம பண்றேன் உடனே 300 பேர் நம்மளுக்கு வந்துருவாங்களான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் ஃபர்ஸ்ட் உங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்ட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட காம்படிட்டர்ஸ் நான் தேடுறேங்க. எஃப்ஐடி அவங்க ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனா சார் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இதில்? இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க, பிரான்ச்சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா பக்கம் இருக்குது. ஸோ அதனால தே ஹேவ் அ பிக் டீம் டு ஒர்க் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டீம் பெருசாக இருக்கு. ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னைன்னு போட்டாலே இவங்க தான் சார் ஆக்சுவலி நிறையா இதில் காமிக்குது, அதான் கேட்டேன். அதான் அது வந்து அவங்க ஸ்ட்ராங்காக எஸ்இஓவில் இருக்காங்க. ஸோ அது பெரிய டீம் இருக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. 30 மெம்பர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதிக விசிட்டர்ஸ் வருவாங்க. எல்லா பக்கம் அவங்களோட வெப்சைட் ரேங்க் ஆகிட்டே இருக்கிறதுனால கூகுள் இது நல்ல வெப்சைட்னு ரியலைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிட்டா இவங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்டீங்க அஃபீஷியல் இதை எடுத்துக்கலாம். இது அஃபீஷியல் வெறும் 87 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. வேற ஏதாவது எடுத்துக்கலாங்க, இவங்க எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்ப்ளோர் ஐடி அப்படின்ட்டு இங்கே இருக்கு. ஸோ இவங்க வந்து 4539 இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் தான் இருந்தோம்னா, பிகாஸ் ஃபிட்டாக இப்படி 800 தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி மேபி அவங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்மளும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல, மேபி இனிமேல் அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ 847 நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்ப்ளோர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4539 வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு பிளைண்டாக இந்த ஃபாலோவர்ஸை போய் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்க்கணும் யார், ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க கம்பெனி ஆளுங்க கூட இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். அது போக பிளைண்டாக இந்த ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணாதீங்க, அவங்க ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட போஸ்ட்டுக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு லாஸ்ட் 10 போஸ்ட் பின்னாடி போகிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் போகிறேன். இதில் 18, இதில் 39 லைக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் 53 இருக்கு. இது என்னது 53 சம் கிராஜுவேஷன் டே அப்படின்ட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு யார் யார் லைக் பண்ணியிருக்காங்கன்னு நான் போய் பார்க்குறேன். ஸோ இதில் கிருஷ்ணகுமார், ஆரு, ஸ்ரீஜித், மணிகண்டன், புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ இதில் நான் சொன்னேன் ஆல்ரெடி மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கம்பெனி ஆளுகளோ இருப்பாங்க. பட் அது கைண்ட் ஆஃப் ரிஸ்க். நீங்கள் வந்து சரி ரிஸ்க்லாம் ஒன்றும் இல்லை, அதில் ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மாறிடும். அதனால நீங்கள் வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லவ்லி கிங் எம்எஸ்பி அப்படின்னு ஒரு இது இருக்கு, ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. ப்ரைவேட் இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாமே ப்ரைவேட் இருக்கு. ஆட் பண்ணதுக்கு கூட மாறும். இந்த அக்கௌண்ட் போகிறோம் ஃபாலோ அப்படின்னு. இப்போ நான் ஃபாலோ கொடுக்குறேங்க. இது மாதிரி தான் நான் சொல்றது ஒரு 20 அக்கௌண்ட். ஆனால் இது மட்டும் பத்தாது, பிரைவேட் இல்லாம பார்க்கணும். ஒரு இப்போ இந்த ஹிமாலயன் தம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இது கொடுக்கலாம். ஸோ ஏன்னா இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ஹிமாலயன் தம்பர்க்குள்ள போறேன், போயிட்டு இவங்களை ஃபாலோ பண்றேன். இப்போ 2 அக்கௌண்ட் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன் நான் இவங்களை ஃபாலோ பண்றேன்னா, இவங்க போட்ட போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக போட்டதுக்கு லைக்கும் கொடுத்துருக்காரு, சரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டா அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வரலாம், அவங்களும் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா போஸ்ட் இது. ஸோ இந்த போஸ்ட்ல போயிட்டு நான் லைக் கொடுப்பேன். ஓகேங்களா?
அடுத்து இன்னும் 2 போஸ்ட் போயிட்டு ஒரு பைக் ஓட்டுற மாதிரி இருக்கா, இல்ல ஒரு பைக் இவருக்கு பிடிக்கும், அதனால நானும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் காமிக்கிறேன். அடுத்தது இன்னொரு இது, இந்த ஸ்டில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னு நான் போறேன். இப்போ அவர் பார்ப்பாரு, யாராவது நம்மளை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணது மட்டும் இல்ல, நான் போட்டுக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் வேற லைக் கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் அவர் நோட்டீஸ் பண்ணாருன்னா அப்ப அவர் யோசிப்பார், சரி நம்மளும் இவங்கள ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வெறும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு அவருக்கு மைண்ட் வந்து 50% தான் இருக்கும், இவரை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஆனா நீங்க அவர் போட்டுக்கிற போஸ்ட்டுக்கு நீங்க லைக் கொடுக்குறப்ப சைக்கலாஜிக்கலா அவர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, சரி நம்மளும் இவங்களை ஃபாலோ பண்ணுவோம், நம்மளோட போஸ்ட்ல அவர் லைக் பண்ணியிருக்காருன்ட்டு ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டாங்க, நம்ம போடுற போஸ்ட்டுக்கு அவங்க லைக்கும் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டேல இருந்து. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஹிமாலயன் தம்பர் நம்ம கொடுத்த மாதிரி வேற யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். இதுல போய் பார்க்கணும், இதுல கமெண்ட் எதுவும் இல்லைனாலும் கோ டு திஸ் லைக்ஸ். ஒரு மொத்தமா எடுங்க, யாரோ ஒருத்தங்களை அப்படியே எடுத்து பாருங்க. இந்த அக்கௌண்ட் பிரைவேட் இல்லைன்னு நம்ம என்ன லைக் பண்ண முடியாது, வெறும் அக்கௌண்ட் மட்டும் தான் லைக் பண்ற மாதிரி ஆயிரும். சின்ன ஒரு லைக் மட்டும் கொடுக்கலாம் யாராவது. ஒரு ஸ்டூடெண்டா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் பட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த இதுல போனீங்க அப்படின்னா அடுத்த டவுட் என்ன வரும், நம்ம போய் நிறைய லைக் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். இது மாதிரி ஒரு காம்படிட்டர் இல்ல, 10 காம்படிட்டர் எடுத்து நீங்க இப்படி தொலைவிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒரு காம்படிட்டரோட நிறுத்தினீங்கன்னா கம்மியான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. 10 காம்படிட்டர் எடுங்க, 10 காம்படிட்டருக்குள்ள போங்க, அவங்க எங்க என்கேஜ் ஆயிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அந்த அக்கௌண்ட்ல நீங்களும் போஸ்ட் லைக் இதெல்லாம் கொடுங்க. ஸோ ஐடென்டிஃபை the competitor profile, look for காம்படிட்டரே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிதானே சார்? காம்படிட்டரே ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிதானே சார்? இல்ல, காம்படிட்டரை ஃபாலோ பண்றதுனா ஓகே தான், உங்களுக்கு ஓப்பனா இருக்கீங்கன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க யோசிப்பாங்க நம்ம ஃபாலோவர்ஸ்ல இன்னொரு கம்பெனி இருக்கிறாங்க அப்படின்ட்டு, இன்னைக்கு அதை மியூச்சுவலா எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஃபாலோ பண்றதுனால தப்பு இல்லை. இல்ல வேண்டாம், நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசா இல்லை, ஏன் போய் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நம்மளை பார்த்து இன்னைக்கு காப்பி அடிக்கிறவனா இருக்கு, எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்றான். சரி, பக்கத்துல இருக்கிற காம்படிட்டர்ஸ், நீங்க தெரியாத காம்படிட்டர்ஸ் எத்தனையோ இருப்பாங்க. நீங்க பெங்களூர்ல எத்தனையோ ட்ரைனிங் கம்பெனிஸ் இருக்கு, அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங்ல அவங்களே சொல்லுவாங்க, பாருங்க எங்களோட போஸ்ட்ல இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அவங்களே கொஞ்சம் பெருமையா சொல்லிக்குவாங்க. அவங்க எப்படி வேணாலும் அது மார்க்கெட்டிங்ல போய் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் ஓனர். போஸ்ட் engagement, then choose the profile who liked or commented their post, then go to like person profile and follow, then like the person post 2 or 3 so that you can follow it. ஸோ இதான் ஒரு சிம்பிளா எழுதிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சார் நான் போய் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 50 பேர்த்த ஃபாலோ பண்ண சொல்றீங்க, நான் 10 நாள் ஃபாலோ பண்ணாவே 500 பேர் ஆயிரும். அப்புறம் என்னோட ஃபாலோவிங் லிஸ்ட் அதிகமாயிரும், ப்ரொஃபைலை பார்த்தா கொஞ்சம் வெயிட்டேஜ் இல்லாமல் போயிடும். ஃபாலோவிங் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் அதை விரும்புறதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணி ஒரு வாரம் விட்டுட்டு ஃபாலோ பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகும், அன்ஃபாலோ பண்ணீங்கன்னா போகாது. ஸோ எக்ஸாக்டா 1 வீக் அப்போ நீங்கள் 50 அக்கௌண்ட்டையும் ஒரு நாளைக்கு என்னென்ன அக்கௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா இந்த அக்கௌண்ட், இந்த இதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சுட்டே இருக்கணும். டேட் ஆன் ஃபாலோயிங், இன்னைக்கு டேட் டு அன்ஃபாலோ, அந்த டேட் வந்து அன்ஃபாலோ பண்ணிடணும். வெதர் அவங்க வந்து
உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா அன்ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோவே பண்ணலன்னா இல்லை நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு வெறும் 50 மட்டும்தான் கடைசி அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். அது கடைசி 10 நாள் இல்லை ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா 350 இல்லை 500 ஃபாலோவர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இது பண்றேன், ஒரு சிமுலேஷன் மாதிரி காமிக்கிறேங்க. பழைய இதுக்கு எடுத்தது. ஒரே செகண்ட். அப்போ டேட் மட்டும் மாற்றி பார்த்தேன், நான் அது வேண்டாம். இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மேபி காப்பி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் 2ல் ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு 50 அக்கௌண்ட்டை, அன்ஃபாலோ எதுவும் பண்ணாதீங்க. 1 வீக் விட்டுருங்க, 9ஆம் தேதி வரைக்கும் விட்டுருங்க. அன்னையிலிருந்து மறுபடியும் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண அக்கௌண்ட் எழுதி வச்சிருக்கணும், அப்போ தான் எந்த அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இவ்வளோ தான் இருப்பாங்க. இந்த 1 வீக்கோட மட்டும் ஆளுங்க மட்டும் இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசியூம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 60% நீங்கள் ஃபாலோ பேக் வச்சுருக்கேன். நம்ம 20% தான் கிளாஸில் சொன்னேன், அதனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 20% எடுத்தீங்க அப்படின்னா அந்த 300 வந்து நீங்கள் எத்தனை நாள் அச்சீவ் பண்ணுறீங்கிறத பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து டெய்லி நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10 நாள் 15 நாள்லேயே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் 300 ஃபாலோவர்ஸ் புதுசாக ஆரம்பித்து 300 ஃபாலோவர்ஸ், அதுவும் ஒன்லி ரியல் ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் காமிக்கலாம் இன்டர்வியூவில். ஸோ இது எப்படி ஆட் பண்ணீங்கன்னு மெத்தட் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க, ஓகே அவங்க படிக்கிறப்ப இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாப் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு மெத்தட். இதையே நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. Any doubt so far? மெட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேரண்ட் கம்பெனி ஆஃப் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எல்லாத்தையும் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நவ் சேஞ்ச் அஸ் அ மெட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கூகுளுக்கு எப்படி ஆல்பபெட் அப்படின்னு மாறிச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மெட்டா அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. இது கீழே என்னென்ன மெயின் ப்ராடக்ட் ஆர் கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் த்ரெட்ஸ், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் ரொம்ப மேஜராக நம்ம பேசுறது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் தான் இதோட மெயின் இதாக நம்ம பேசுவோம். ஸோ மெட்டாவை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவோட மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பெய்ட். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன போஸ்ட் போடலாம்? ஸ்டடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், எக்ஸ்பர்ட் ட்ரைனர், இண்டஸ்ட்ரி சிலபஸ் அப்படின்னு போட்டு போட ஆரம்பிச்சிடலாம்.
அது யார் பார்க்குறாங்களோ மேபி யூ கெட் அ கால், யூ மே கெட் அ பிஸ்னஸ் ஆஸ் வெல். ஸோ ஆர்கானிக்காக பிஸ்னஸ் நடக்காததுல எல்லாம் நடக்கும். பெய்டு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் பார்க்குற ஸ்பான்சர்ட் அந்த எல்லாமே பெய்டு கீழே வரும். மெட்டா உங்களுக்கு இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட் இது இருந்ததுன்னா தான் நம்ம வந்து அடுத்தது பிஸ்னஸ் பேஜ் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல நீங்கள் நார்மலாக என்னென்னலாம் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம், ஸ்டோரி போடலாம், குரூப் இருக்குது, மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, பேஜ் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. பிஸ்னஸ் பேஜ் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பேஜ் அப்படின்னு தான் நம்ம திருப்பி சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்லி கிரியேட்டட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ டைரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வைக்கிறப்ப நிறைய பிளாக் ஆகுது. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக ஒன்லி கிவ் யுவர் ஓன் ரியல் நேம், ஐடி ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் அதெல்லாமே. எப்போ வேணாலும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும். அதனால் அது கொடுக்குறதும் தப்பு இல்லை. எல்லாருமே வந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜிஎஸ்டியோ ஆதார் எது இருந்ததுனால நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ் போட்டுக்காங்க. கொஞ்ச நாள் அல்காரிதம் அதை ஸ்டடி பண்ணி இது ரியல் அக்கௌண்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மோஸ்ட்லி பெருசாக இஷ்யூ ஆகாது. இல்லாட்டி நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஆக்சஸ் வாங்கி ஆட் எல்லாம் ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஆயிடுச்சுன்னா சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் பிஸ்னஸ், கிவ் பர்சனல் அக்கௌண்ட்லேயே சொல்கிறேன், கிவ் யுவர் ரியல் நேம், ப்ரூஃப் ஆஃப் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏதோ ஒரு ஃபேக் ஜங்க் நம்ம ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து விட்டு நாளைக்கு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் இதுவும் மேட்ச் ஆகாது. சார் ஆல்ரெடி அதில் ஆக்சுவலி கொடுத்துட்டோம் சார். ஆனால் அதில் ஆட் அக்கௌண்ட் நமக்கு கிரியேட் பண்ணவே வர மாட்டேங்குது. பாருங்க, இல்லை என்ன இதுன்னு பார்ப்போம் நம்ம. சொல்யூஷன் தரேன். அது பக்கத்தில் சப்போர்ட் கான்டாக்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லையும் பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க சார். அது இன்ஸ்டாகிராம் அது ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் அதில் இப்போ ஆட் அக்கௌண்ட் வந்து அதில் கிரியேட் பண்ண வர மாட்டேங்குதுங்க சார். ஒரு ஆட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண விடும். ஒரு சில அக்கௌண்ட்ல மேபி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ஏதாவது சம்டைம்ஸ் வந்து என்னன்னா செகண்ட் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விடாது. அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லிமிட் பண்ணுவது. அது ரீசனா இருக்கலாம். இல்ல ஆட் அக்கௌண்ட்டே உங்களுக்கு கிரியேட் பண்ண விடலைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அது இனிமே அதுதான் வரப்போறோம். அப்படி போகணும். டூ கிளாஸஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் நம்ம பார்ப்போங்க. மண்டே ஆர்கானிக்ல என்னென்ன நம்ம பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஜ் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. எல்லாருமே மண்டேக்கு அப்புறம் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆக்சஸ் எல்லாம் எப்படி கொடுத்து எப்படி வாங்குறது எல்லாமே நம்ம சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே சார். சார் ஆனால் அது அந்த இன்ஸ்டாகிராமுக்கு தனி பேஜ் இருக்கு, அது ஃபேஸ்புக்கு தனி பேஜ் அப்படிதானுங்க சார்? ஆமாம், இன்ஸ்டாகிராம் நீங்கள் தனியாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பட் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்குள்ள வந்து business.facebook.comல போனீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் சூட்னு ஒன்று இருக்கும். அதில் போய் லிங்க் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டவுட் உங்களுக்கு பட் தனித்தனியாக தான் பண்ணணும். பண்ணி உள்ள வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். 2 அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுக்கு டவுட் இருக்கா?